ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நதிக்குள் அணை கட்ட முடியுமா? இது இப்ப கூட கஷ்டம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழன் அதை செய்து காட்டினார். அதுக்கும் காரணம் ஒரு சாதாரண ஆலை. அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்றழைக்கப்பட்டது. இன்று பூம்புகார் என்று சொல்லப்படும் இடத்தில் அந்த நாள் மாலை நேரம் ஒரு மன்னன் தனியா கடலை பார்த்து கொண்டு நின்றார். அவரோட முகத்தில் சோகம், மனசுக்குள் ஒரு பெரிய கேள்வி. ஒவ்வொரு வருடமும் காவிரியாறு வெள்ளமாகி விவசாய நிலங்களை அழிக்குது, மக்களின் வாழ்க்கையை சீரழிக்குது. இந்த நதியை எப்படி கட்டுப்படுத்துவது? அதுதான் அந்த மன்னனின் வேதனை. அந்த நேரத்தில் ஒரு கடல் அலை அவருடைய கால்களை தழுவி போனது. அவர் கவனிக்க ஆரம்பித்தார். மறுபடியும் இன்னொரு அலை. ஆனால் அது அவரை தள்ளவில்லை. அவருடைய காலடியில் இருந்த மண்ணை மட்டும் மெல்ல எடுத்து கொண்டு போனது. அந்த நொடியில் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. முதலில் சோகமாய் இருந்த முகம் இப்போ புன்னகையாய் மாறியது. அவர் யார் தெரியுமா? சோழ பேரரசின் மாபெரும் மன்னன் கரிகால சோழன். அந்த ஒரு அப்சர்வேஷன் தான் ஒரு பெரிய தத்துவமாக மாறியது. மனிதமான தத்துவம். நீரோட வேகத்தை பயன்படுத்தி கற்களை மண்ணுக்குள் பதிய வைப்பது. காவிரி ஆற்றுக்குள் பெரிய கற்களை போட்டார். நீரோட ஓட்டம் அந்த கற்களை தானாகவே மண்ணுக்குள் ஆழமாக உட்கார வைத்தது. அப்படி கட்டப்பட்டதுதான் இன்றைக்கும் உடையாமல் நிற்கும் உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்று கல்லணை. என்ஜினியரிங் இல்லை, மாடர்ன் டெக்னாலஜி இல்லை. ஆனா இருந்தது ஒரு கவனம், ஒரு சிந்தனை, ஒரு தமிழன். நீரை எதிர்க்காதே, அதை புரிந்து கொள். அதுதான் கல்லணையின் ரகசியம். 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா நதியை அடக்க முயற்சி பண்ணல, அதை ஏமாத்த முயற்சி பண்ணினார். அந்த ராஜா கரிகால சோழன். இமேஜின் பண்ணுங்க, காவிரி மாதிரி ஒரு பேரெழுச்சி நதி. வெள்ளம் வந்தா முழு நிலத்தையும் அழிக்க முடியும். இப்போ நாம என்ன பண்ணுவோம்? டேம் கட்டுவோம், நீரை அடைத்து வைச்சுக்கலாம். ஆனா கரிகால சோழன் அப்படி நினைக்கல. நீரை நிறுத்த முடியாது, ஆனால் அதை வழிநடத்த முடியும். இதுதான் அவரோட சிந்தனை. அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் கல்லணை அருகில் உள்ள கொள்ளிடம் பகுதி. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? நதியின் வேகத்தை குறைத்தார். அதே நேரத்தில் நீரை 2 பக்கமாக பிரித்தார். ஒரு பாதை விவசாயத்துக்கு, மற்றொரு பாதை வெள்ள நீரை ஏற்ற. இது சாதாரண இன்ஜினியரிங் இல்ல, இது ஒரு மாஸ்டர் பிளான். ஆனா இங்கதான் ரியல் சேலஞ்ச். எந்த எடையுள்ள கல்ல போட்டா அது நதியடியில் சரியான ஆழத்தில் நிற்கும்? அதனால கரிகால சோழன் ஒரு மைண்ட் ப்ளோயிங் டெஸ்ட் பண்ணினார். ஒரே எடையுள்ள கற்களை எடுத்துக்கிட்டு நதியின் வெவ்வேறு இடங்களில் போட்டார். கரை அருகே போட்ட கல் கொஞ்சம்தான் ஆழம் போச்சு. நடுவில் போட்ட கல் அதைவிட ரொம்ப ஆழம் போச்சு. ஏன் தெரியுமா? நதியின் நடுவில் வேகம் அதிகம், கரையில் ஃப்ரிக்ஷன் அதிகம். அதனால் வேகம் குறைவு. இதை கொண்டு அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? எந்த இடத்தில் எந்த எடைக்கல் போடணும் என்று ஒரு கணக்கு முறையை உருவாக்கினார். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆல்கோரிதம் உருவாக்கினார். பின்னர் யானைகள் உதவியுடன் பெரிய பெரிய கற்கள் கொண்டு வரப்பட்டு நதியின் சரியான இடங்களில் வைக்கப்பட்டது. இப்படித்தான் உருவானது உலகின் ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் டேம் கல்லணை. 2000 ஆண்டுகளாக இன்னும் அது வேலை செய்து கொண்டே இருக்கு. சிலர் கேட்கலாம், நீரை சேமிக்க டேம் கட்டலாமே. ஆனால் அது பெரிய தவறு. அங்க டேம் கட்டினா முழு காவிரி டெல்டாவே வெள்ளத்தில் மூழ்கிடும்.
அதனாலதான் நீரை அடைக்கல அதை வழிநடத்தினார். இதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு அணை மட்டுமில்ல, ஒரு ஜெனரேஷனையே காப்பாற்றும் சிந்தனை. இன்று நாம் பெருமைப்பட வேண்டியது நாம் யார்னு இல்ல, நாம் என்ன செய்றோம்னு தான். ஏன்னா சாதனைதான் அடையாளம். இந்த மாதிரி இன்னும் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரிஸ் வேண்டும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.